வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. ராணிப்பேட்டையில் திருமணத்தை மீறிய உறவால் கணவனையும் ஒரு வயது மகனையும் கொன்ற வழக்கில் இளம் பெண்ணுக்கு 33 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இரட்டை கொலைகளை செய்ய காரணமான ஆண் நண்பருக்கு தண்டனை கிடைத்ததா? ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தாஜ்புரா மந்தவெளி தெருவைச் சேர்ந்தவர் 25 வயதான தீபிகா. இவரது கணவர் ராஜா எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்தார். இருவரும் காதலித்து கடந்த 2017ஆம் ஆண்டில் காதல் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு ஒரு வயதில் ஒரு ஆண் குழந்தையும் இருந்தது. ராஜாவின் மதுப்பழக்கத்தால் வாழ்க்கையில் விரக்தியடைந்த தீபிகா அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயராஜ் என்பவருடன் பழகியிருக்கிறார். இருவரும் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த நிலையில் இவர்களின் தொடர்பு ராஜாவுக்கும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு கணவர் ராஜாவையும் ஒரு வயது மகனையும் காணவில்லை என்று ஆற்காடு கிராமிய போலீசில் தீபா புகார் கொடுத்தார். ஆனால் போலீசார் நடத்திய குறுக்கு விசாரணையில் கணவரையும் குழந்தையையும் கொலை செய்துவிட்டு வீட்டருகே புதைத்திருப்பதும் தெரிய வந்தது. சம்பவத்தன்று மதுபோதையில் இருந்த கணவனை தலையணையால் அமுக்கி கொன்றதாகவும் குழந்தையின் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாகவும் தீபிகா தெரிவித்திருக்கிறார். இருவரையும் குழி தோண்டி புதைத்து அந்த இடத்தில் விறகு கட்டைகள் போட்டு வைத்திருப்பதாகவும் தீபிகா தெரிவித்திருக்கிறார். தீபிகாவை சம்பவ இடத்திற்கு அழைத்து செல்ல கணவரையும் குழந்தையும் புதைத்த இடத்தை தீபிகா அடையாளம் காட்டியிருக்கிறார். அந்த இடத்தை தோண்டி இருவரின் உடல்களையும் எடுத்து உடற்குறாய்வுக்கு அனுப்பி வைத்த போலீசார் தீபிகாவையும் அவரது ஆண் நண்பர் ஜெயராஜையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. ராணிப்பேட்டை முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி செல்வம் இந்த வழக்கில் நேற்று பரபரப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். கணவன் மற்றும் குழந்தையை திட்டமிட்டு கொலை செய்த தீபிகாவுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையோடு கூடுதலாக 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என மொத்தம் 33 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் தீபிகாவின் ஆண் நண்பர் ஜெயராஜை வழக்கிலிருந்து விடுவித்தார். இதனைத் தொடர்ந்து ஆற்காடு கிராமிய காவல் நிலைய நீதிமன்ற சிறப்பு ஆய்வாளர் வெங்கடேஷ் மற்றும் போலீசார் தீபிகாவை வேலூர் பெண்கள் மத்திய சிறையில் அடைத்தனர்.